இன்றைக்கான தலைப்பு சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளெல்லாம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களுக்கு அவைகளே. தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மாமிசமாக வெளிப்பட்டார். இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும்போது இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசமாய் இருக்கிறோம் என்றால் அவர் வசனமாய் வார்த்தையாய் அவர் வந்தார். அவருடைய வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி பண்ணும்போது, ஆராய்தல் என்னும்போது எக்ஸ்ப்ளோரிங் அவர் லைஃப் வித் காட், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் சோதித்து பார்த்தல். அந்த சோதித்து பார்த்ததினாலே நமக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது அது மரணத்துக்கு பிறகு அல்ல, இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் போதே நாம் நித்திய ஜீவனை பெற்றவர்களாய், சகலத்திலும் பரிபூர்ணம் அடைந்தவர்களாய், ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய ஜீவிதம் அனைத்தும் நமக்கு லகுவாக இருக்கிறது மட்டுமல்ல, அதன் மூலமாக நாம் சாட்சிகளாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கே மகிமை.